அவங்க அம்மா பேச்ச கேட்டு நடக்கிற ஒரு நல்ல பொண்ணு. சரி. சோ ஜானகி உன்னை லவ் பண்ணனும்னா முதல்ல அவங்க அம்மாவை கொண்டு பிடிச்சிக்கணும். கரெக்ட். அவங்க அம்மாவை கொண்டு பிடிச்சிக்கணும்னா அவ அம்மாவை நான் லவ் பண்ணனும். உனக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி இருக்கணும்டா. தேவாரம், திருவாசகம், கந்தன் கருணை, திருவருட்செல்வர், சூரிய வம்சம், நேருக்கு நேர் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். தேவாரம், திருவாச்சகம் உனக்கு என்னடா சொல்லிட்டு போயிடுவேன். ஜானகியை லவ் பண்ணதுக்குள்ள நான் பண்டாரமா ஆயிடும் போல் இருக்கேடா. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? ஜானகியோட அம்மா மைத்ரி இருக்காங்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்து தெருல இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 108 வாட்டி சுத்துவாங்க. நீ அவங்களோட போய் சுத்து. எதுக்கு? அப்பதான் அவங்க மனசுல உன்னை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் விழும். 108 தடவை அந்த மாதிரிலாம் சுத்தின அபிப்பிராயம் விழாது. நான் தான் தலை சுத்தி கீழே விழணும். ஏண்டா? ஏடா சனிக்கிழமை போய் 108 தடவை சுத்தினாதான் ஆச்சா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த மாதிரி ஒரு நாள்ல அவங்க அம்மா வர டைமா பார்த்து சாமி முன்னாடி நின்று கும்பிட்டு இருந்தா என்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் விடாது. புரியாம பேசாதடா மாது. என்ன? சனிக்கிழமை மட்டும்தான் 108 வாட்டி சுத்துவாங்க. மத்த நாள்லாம் 1008 வாட்டி